எத்தனை நேரம் தான் இப்படி குறுக்க நடுக்க நடக்க போறேன் நானும் பாக்குறேன். மிஸ்டர் அருண், ஐ எம் நர்வஸ். ஏன் இப்படி நடுக்கிறேன்? வக்கீலா பதவி பிரமாணம் தான் எடுத்துக்க போறேன். கைதியாவா கூண்டு நடுக்க போறேன். அருண், மேடையில பேசும்போது கை நடிக்கினா மைக்க புடிச்சுக்கலாம். வக்கீலா வாதாடும் போது கை நடிக்கினா கைதிய புடிச்சுக்கோ. இல்லனா நான் வந்து நிக்கிறேன், என்ன பிடிச்சுக்கோ. எப்பவுமே அந்த மாதிரி முடியாது அருண். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? கோவிலுக்கு போயிட்டு வர்றேம்மா. இந்த கொஞ்சம் சித்தப்பா. அருண், இந்த வக்கீல் கௌரி உங்க கையாலேயே போட்டு விடுங்க சித்தப்பா. போய் நீதிக்காக பாடுபட போறவனுக்கு ஆண்டவன் எப்பவும் பக்கத்துணையா இருக்கட்டும். நல்லா இருக்கும். I, Krishna, do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, and that I will endeavor to uphold the tradition, prestige, and the dignity of the legal profession. Wish you all luck. Thank you, sir. ஏன் எல்லாரும் ரொம்ப சீரியஸா வர்றீங்க? எனக்கு இன்னும் அந்த நடுக்கம் போகல சித்தப்பா. ஏன் அருண், இன்னைக்கு கிருஷ்ணா பிரமாணம் எடுத்துக்கிறத பத்தி நீ என்ன நினைக்கிற? பிரசவ ஆஸ்பத்திரில இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கு கிருஷ்ணா. Will you please shut up? நீ மட்டும் என்ன ஒழுங்கா? கிருஷ்ணா அருண் பிரமாணம் எடுத்துக்கிட்ட போது இவன் நடுங்கிறத பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் இவனுக்கு திக்கு வாய் நினைச்சிட்டாங்க. Well said, சித்தப்பா. You shut up. என்ன பறந்தாமா அப்படியே நிக்கிற? ஏதோ புதையல பார்த்த மாதிரி முழிக்கிற? புதையல தான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். எடு 50 ரூபாயா? அதான் அப்பதே வாங்கிட்டியே. கோர்ட் வாசல்ல வந்து தகராறு பண்றேன். எவன் 50 ரூபாய்க்கு பொய் சாட்சி சொல்லுவான்? என்ன 50 கூட? சரி கேஸ் ஜெயிக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம். இந்த பார், சாட்சி சொல்ல வேண்டியதுதான் என்னுடைய கடமை. ஜெயிக்க வேண்டியது உன் வக்கீலோட திறமை. நாளை மக்கியால வரவேணா சாட்சி சொல்ல கொண்டா 50 ரூபா. சரி, என் வக்கீல் தேவை கைமாத்தா வாங்கிட்டு வர்றோம். யார்கிட்டயாவது வாங்கிட்டு வா, நான் இங்கேயே நிக்கிறேன். ஹலோ மிஸ்டர் விஸ்வம். எஸ், மீட் கிருஷ்ணா, மை ஜூனியர். இன்னைக்கு தான் பிரமாணம் எடுத்துக்கிட்டா. கிருஷ்ணா, திஸ் இஸ் மிஸ்டர் விஸ்வம், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். வணக்கம் சார். ஓ, வாட் a charming young lady. மிஸ்டர் சுரேஷ், நானா இருந்தா இந்த பொண்ணு ஜூனியரா செலக்ட் பண்ணிருக்க மாட்டேன். என் மனைவியா தான் செலக்ட் பண்ணிருப்பேன். மிஸ்டர் விஸ்வம், இது எங்க அண்ணன் பொண்ணு. அப்ப கூட நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். In spite of you. How is the joke? What you say, young lady? அதுக்கு இந்த யங் லேடி கேட்டு பிரயோஜனம் இல்ல, அந்த யங் மேனை கேட்கணும். சாரா, பொண்ணுக்கு அண்ணனா? வெரி குட், வெரி குட். பொண்ணுக்கு அண்ணன் இல்ல, காதலன் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்ப நான் வரேன். எனிவே, யங் மேன், உன்னை பார்த்தாலும் ரொம்ப பொறாமையா இருக்குப்பா. மிஸ்டர் விஸ்வம், எஸ், நான் டிஃபெண்ட் பண்ண போற கேஸ்ல எல்லாம் you will have a tough time. இப்பவே சொல்லி வச்சிட்டேன். I don't mind at all. ஒரு அழகான பொண்ணு கிட்ட கேஸ்ல தோத்து போறதே ரொம்ப பெருமையாச்சே. Congratulations. Very funny. தீர்காயுசைரம்மா. மருமக எப்படிங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மகனுக்கும் பிடிச்சு போச்சு. அப்புறம் என்ன, நிச்சயதார்த்தத்தை எப்போ வச்சுக்குவோம்? அடுத்த வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தானே? அப்படியா? என் கிருஷ்ணா எப்பவுமே அதிர்ஷ்டசாலி தெரியுங்களா? காலையில தான் வக்கீல பிரமாணம் எடுத்துக்கிட்டா, வர்ற வெள்ளிக்கிழமை வாழ்க்கை கூட அடங்கி நடக்கிறதா பிரமாணம் எடுத்துக்க போறோம். வெரி குட், வெரி குட். அம்மா, கிருஷ்ணாவுடைய அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்களாம். அந்த குறை தெரியாம நீங்க தாமா பாத்துக்கணும். நான் இருக்கிறேன்மா. உங்க சித்தப்பாங்க தானோ? அடுத்த வெள்ளிக்கிழமையும் நிச்சயதார்த்தமா? சுரேஷ், ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆனந்த கண்ணீர் வரவழைக்கிறதா சொன்னேன். அடுக்கடுக்கா ஏற்படுற ஆனந்தத்தை என்னால தாங்கிக்க முடியல சுரேஷ்.
நான் யாருக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல. கண்ணால பார்க்க முடியாததை எல்லாம் என் மனக்கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்துற இந்த டெலிபோனுக்கு இப்போதைக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இது பாரு, இன்னைக்கு ராத்திரி நடக்க போற பார்ட்டிக்கு நீ அவசியம் வரணும். இது வரைக்கும் நீ உன் பொண்ண மனக்கண்ணாலேயே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்த. இன்னைக்கு நேராவே பார்த்து நல்லா ரசி. என்ன? It's a great day for you, young lady. நீ கொஞ்ச நேரம் இவரோட பேசிட்டு நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். எங்க மிஸ்டர் அருணை காணோம்? வரலையா? இங்கதானே இருந்தாரு. அவர் வராம இருந்தாருன்னா பிருத்விராஜ் மாதிரி இந்த சமயத்தை தூக்கிட்டு போயிருப்பேன். இந்த மாதிரி பார்ட்டிஸ் மிஸ் பண்றதே கிடையாது, தெரியுமோ? ஏன் சார்? அழகான பெண்களை இங்கதானே சந்திக்க முடியும். வில்லன் வந்துட்டேன். ஹலோ சார், அப்படிடு. ஏதாவது கூல்ட்ரிங்க் சாப்பிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கிருஷ்ணா எங்க இருக்கிறா? இதோ இங்கதான் கீழே இருக்கிறா. இங்க வந்துட மாட்டானே. வர மாட்டா. இப்படி வா, இங்க இருந்து நல்லா பார்த்து வா. இந்த லைட் ஆஃப் பண்ணு சுரேஷ். கிருஷ்ணா எங்க நிக்கிறா சொல்லு பார்க்கலாம். கண்ணாடி கஷ்டமா? ஜோடி பொருத்தம் எப்படி? தேவி, என்ன சுரேஷ்? நல்லா இருக்கு. நான் பாட்டுக்கு ஏதோ கேட்டுட்டு இருக்கேன். என்னையே நான் மறந்துட்டேன் சுரேஷ். என் வாழ்க்கையில வேற யாராருக்காகவோ நான் பாடி இருக்கேன், பாடி சந்தோஷப்படுத்தி இருக்கேன். ஆனா என் மகனுக்காக நான் சுரேஷ், நான் வீட்டுக்கு போயிடுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தா எனக்கு விழிச்சுக்கிட்ட தரைய நானே மீடுவேன்னு ஒண்ணு பயமா இருக்கு சுரேஷ். சுரேஷ், உன்ன தினமும் என் மனசுக்குள்ளேயே வணங்கிக்கிட்டு இருந்தாலும் இப்போ இந்த இடத்துல ஒரு தடவை உன் காலில் விழுந்து வணங்கணும்னு தோணுது சுரேஷ். எதுக்காக இதெல்லாம்? நீ செஞ்ச தியாகத்துக்காக. எங்க உனக்கும் குழந்தை குட்டி பிறந்து ஏன் கிருஷ்ணாவை சரியா வணக்க முடியாதபடி போயிடுமோன்னு தானே நீ கல்யாணமே செஞ்சுக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன கல்யாணம் செய்துக்க வேற எந்த பொண்ணும் தயாரா இல்லை. அவ்வளவுதான். எழுந்துருமா. உண்மையான நட்புங்கிறது தெய்வீகமானது. அந்த நட்பை நமக்கு சாதகமான வாய்ப்பா எடுத்துக்க கூடாது, ஒரு இனிமையான கடமையா கருதணும். அதைத்தான் நானும் செய்தேன். இதுக்கெல்லாம் பிரதி உபகாரமா உனக்கு நான் என்ன செய்ய போறேன் சுரேஷ்? தேவி, நீ ஒரு காலத்துல உன் அன்பு எனக்கு அள்ளி தரலையா? அதை விட நான் என்ன செய்துட்டேன்? சரி சரி, உன் பொண்ணை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இரு. நான் கீழே போய் விருந்தாளிகளை கவனிச்சுட்டு இருந்தேன்.
இந்த விருந்துல எல்லாம் இருக்கு. ஒண்ணே ஒண்ணு மட்டும் இல்ல மிஸ்ஸிங். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? உங்க வைஃப். நோ சான்ஸ். நீ சொல்லு பார்க்கலாம். என்ன பொறுத்தவரையில இந்த சந்தோஷமான சமயத்துல என் தாயார் இல்லையேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. ட்ரூ ட்ரூ. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த விருந்துல எல்லாம் இருக்கு, சங்கீதம் மட்டும் இல்ல. ஒரு பாட்டு பாடமா? நானா? நோ. சொல்லப்பா. த்ரூ ப்ராப்பர் செல்லா தான் வர. பாடு. பாட போய் நான் பாடட்டுமா? வேண்டாம் வேண்டாம் கிருஷ்ணா, நீ ஏன் பாடிடுமா? அம்மாடி வணக்கம். 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 நீங்க யாரு? நீங்க யார் சார்? வயசானவன். உட்காருங்க. என்ன விஷயம்? குடும்பத்துல ஒரே குழப்பம். கோர்ட்டுக்கு போலாமா, உங்ககிட்ட யோசனை கேட்டு போலான்னு வந்தேன். உங்க குடும்பத்துல என்ன குழப்பம்? ஏகப்பட்ட குழப்பம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன அம்மா, என் மக மாதிரி இருக்கிற அம்மாடி. என் பொண்டாட்டி தனியா இருக்கிறா, என் பொண்ணு தனியா இருக்கிறா. என்னை என் பொண்டாட்டி அவகிட்டயோ சேர்க்க மாட்டேன்றான், பொண்ணுகிட்டயோ அந்த விட மாட்டேன்றான். நான் என்ன தாயே பண்ணுவேன் இந்த வயசான காலத்துல? என்னையும் என் பொண்டாட்டியும் சேர்த்து வைக்கிறதுக்கு சட்டத்துல ஏதாவது இடம் இருக்கா? இவ்வளவு புத்தகம் இருக்க, பார்த்து சொல்ல. ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ். அதேதான் அதேதான் அதேதான். பொண்டாட்டி பிள்ளைங்க இருந்தனா அதையா சாப போறேன். நீங்க அழாதீங்க சார். வருத உங்க கதை ரொம்ப சோகமா இருக்கு. ஆனா உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு தான் புரியல. 1000 தப்பே செஞ்சிருக்கட்டும், நான் ஏத்துக்கிறேன். எங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வை. இல்ல மாசம் மாசம் ஏதாவது பணம் வாங்கி கொடு, அத வாரம் பிரிச்சு கொடுக்கட்டும். அது ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா பெட்டர். ஜீவனாம்சமா? புரிதல் சம்பாதிச்சா பொண்டாட்டி ஜீவனாம்சம் கேட்கணும், பொண்டாட்டி சம்பாதிச்சா நான் கேட்கிறேன் ஜீவனாம்சம். அவ சம்பாதிக்கிறாளா? அதை அம்மா கேக்குது, சொன்னா கேக்கு. அவளுக்கு பங்களா என்ன, கார் என்ன, ஆளு என்ன. ஆனா எனக்கு கையில பீடி. தமிழ்நாட்டு புருஷனை பீடி குடிக்க விட்டுட்டால. அவன் செஞ்ச கொடுமையெல்லாம் சொன்னா நீயும் கண் கலங்குவேன்னா பாதியோட கட் பண்ணிக்கிட்டாயே. ஐயோ பாவம். சம்பாதிச்ச சொத்தெல்லாம் உங்க மனைவி பேர்ல தான் இருக்கா? இல்லையே, பொண்ணு பேருக்குள்ள எழுதிக்கிட்டா. எல்லாத்தையுமா? கம்ப்ளீட்டா. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன ஆகல, மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கான்னு கேள்வி. அந்த பொண்ணு கல்யாணத்தை கொஞ்சம் நிறுத்தி வைக்க முடியுமா? பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டா எனக்கு அனுபவம்னு சொல்றியா தாயே? சட்டப்படி அப்புறம் என்ன செய்யலாம்னு பாக்கலாம். இது லண்டன் படிப்பு, நீ மகராஜியா இருக்கணுமா? இது வரைக்கும் ஒரு பைலண்ட பாயிண்ட சொன்னதே இல்லம்மா. நான் போயிட்டு வரேன் தாயே. கிருஷ்ணா, கிருஷ்ணா. என்ன சித்தப்பா? என்னம்மா புது கேஸ் சித்தப்பா. வக்கீல் தொழிலுக்கு வந்த உடனே புது கேஸ் வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறியா? அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? புது கிளையண்ட். அவ்வளவுதான் தெரியுமா? எஸ். அவருடைய கேஸ் என்னன்னா ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ். அதானா? ஆமா. ஆனா அவருடைய வாழ்க்கை ரொம்ப சோகமா இருக்கு சித்தப்பா. பல பேருடைய வாழ்க்கையே அவன் சோகமாக்கியிருக்காமா. இனிமே அவன் வந்து அவங்க கூட பேசாத. அண்டர்ஸ்டாண்ட்? தேவி, நீயா? நான் தான் உன் புருஷன். எதுக்கு வந்தேன்? உன்னை புரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். யாரை கேட்டுக்கிட்டு உள்ள வந்தேன்? என்னடா இது, நான் என்ன தாசி வீட்டுக்கா வந்திருக்கேன்? முன்னாடியே சொல்லி வச்சுட்டு வர்றதுக்கு என் தர்ம பத்தினி வீட்டுக்கு தானே வந்திருக்கேன். உன்னை யார் உள்ள அனுமதிச்சது? பணம் பட்டம் செய்யும்னு சொல்லுவாங்க. அது பட்டு செய்யுதோ இல்லையோ,
வாசல்ல நின்ன வாட்ச்மேன் கையில அழுத்தின 10 ரூபா படுக்கார வரைக்கும் கொண்டாந்து விட்டுடுச்சு. என்ன வேணும் சொல்லி தொலை. சுருக்கமா சொல்லிட்டா சொல்லு. 50,000 ரூபாய். 50,000? நம்பர்ல நம்பிக்கை இருந்தா 50,000க்கு ஒன்னா கொடு. 5+1 6 6 எனக்கு லக்கி நம்பர். என்னையே இப்படி சித்திரவதை பண்ற? நான் என்ன பண்றேன், இந்த சமுதாயத்தையே சோசியலிசம் பண்றேன். இருக்கிறவங்கிட்ட எல்லாம் எல்லாமே பண்றேன். எனக்கும் 5 மொத்தமா பொறுக்கி அழுத்து போச்சு. மொத்தமா ஒரு தொகை கூட நானும் ஒதுங்கிப்பேன், நீயே நிம்மதியா இருக்கலாம். என்கிட்ட பணம் இல்ல. இதுலயே தெரியுத நீ பெரிய பணக்காரின்னு. பெரும் பணம் படைச்சவங்க தான் எதுக்கு எடுத்தாலும் இல்ல இல்லன்னு சொல்லுவாங்க. அதே ஒப்பாரிய நீயும் வைக்கிறிய. என்கிட்ட இல்ல, சொன்ன கேளு. நீ சொன்ன அந்த வக்கீல் ஐயா கேட்பாரு, அவர்கிட்ட இல்ல. அவரை பத்தி நீ பேச தேவையில்லை. அடிக்கடி வராரே, காசே கொடுக்கறது இல்ல. வீட்டுக்குள்ள பூந்து கராட்டா பண்றேன்னு போலீஸுக்கு போன் பண்ணுவேன். பண்ணு, போலீஸ் வரட்டும். புருஷ முட்டாட்டிக்குள்ள இதுன்னு சொல்றேன், மனஸ்தாபம்னு சொல்றேன், நியாயம் பிறக்கட்டும். 12 வந்தா உன்ன அரெஸ்ட் பண்றாங்களா இல்ல என்ன அரெஸ்ட் பண்றாங்களான்னு தெரியும். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இனிமே உனக்கு சல்லி காசு கூட கொடுக்க முடியாது. யார பார்த்து இந்த வார்த்தையை சொல்ற? என்ன பார்த்தா? உன் புருஷன் நினைச்சா எதை வேணாலும் செய்வான், தெரியவே. உன்னால அதை பாத்துக்க. மரியாதையா வெளியே போயிடு. நேரா கிருஷ்ணா கிட்ட போறேன். கிருஷ்ணாவா? எனக்கு தெரியாது. நான் பெத்த பொண்ணு, இன்னைக்கு பெரிய பாரிஸ்டர். நான் அவங்க அப்பான்னு சொன்னா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியவில்லை. சரி, எதுக்கு நிக்க சொன்ன? பொண்ணோட வீட்டு அட்ரஸ் கொடுக்கறதுக்கா? எனக்கு தான் தெரியுமே. கிருஷ்ணாவை நீ பாத்துட்டியா? பாத்துட்டியாவா? நான் பேசிட்டேனே. பேசிட்டியா? பேசினியாவா? மனம் திறந்து பேசினே. அம்மாடி, இந்த கிழவன் தான் உங்க ஒப்பேன். உங்க அம்மா ஒரு நடத்த கட்டவன். அவ தொழிலுக்கு நீ நான் இருந்தா இடைஞ்சலா இருக்குமேன்னு நம்ம 2 பேரையும் ஒதுக்கிட்டாமா அப்படின்னு நேரம் வரப்ப சொல்லான்னு நினைச்சேன். நேரம் வந்துருச்ச, நேரா போய் சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், நீ கிருஷ்ணா கிட்ட போகாது. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் குழந்தையோட வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுடாது. அப்ப 50,000 எடு. ஐயோ, அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லையே, இப்ப நான் என்ன செய்வேன்? என்கிட்டயா நீலி கண்ணீர் வடிக்கல? கேளுடி வெட்டம் கட்டவளே, நான் கிருஷ்ணா கிட்ட மட்டுமா போறேன்? வேண்டாம். அவன் யாரவன்? அருண். அருண், அவங்கிட்டயும் போவேன். ஐயோ வேண்டாம். அவங்கிட்ட மட்டுமா போறேன்? அவங்க அம்மா இல்ல, உன் சம்பந்தி, அவங்க கிட்டயும் போறேனே. என்ன சொல்ல போறேன் தெரியுமா? பெற்றெடுத்த திருமகள் தான் மருமகள் அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டுமா, கால்ல சலங்க கட்டி கொட்டு கட்ட வேண்டிய பொண்ணையாவும் பிள்ளைக்கு கட்டி வைக்க போறேன் அப்படின்னு கேட்க போறேன். கேள்வி மேல கேள்வி கேட்க தாண்டி போறேன். இது அத்தனை எங்க தெரியுமா கேட்க போறேன்? நிச்சயதார்த்தம் நடக்கிற சபையில கேட்க போறேன். பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்த போறேன். அவ பேருக்கு நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்து அத்தனையும் கோர்ட்டுக்கு இழுக்க போறேன். நீ கட்ட கேட்டுக்கு பாரிஸ் மாப்பிள்ளையா கேக்குது. ஆடி பிழைக்கிறவ பொண்ணு ஆர்குமெண்ட் பண்றாளா கோர்ட்ல? உனக்கு பிறந்தவ உன் பிழப்ப தாண்டி நடத்தணும். போறேன், சம்மந்தி வீட்டுக்கு போறேன். மனக்கோலமா இருக்கிற வீட்டை மயானமாக்குறேன்.
தயவு செய்து உன்னுடைய முடிவை மாத்திக்க. உன் வாக்குமூலத்தை வாபஸ் வாங்கிக்க. சுரேஷ், 6 தடவை சுட்டிருக்கிற, எப்படி மறுக்க முடியும்? எதுக்காக மறுக்கணும்? யாருக்காக மறுக்கணும்? உனக்காக இல்லைனாலும் எனக்காக கேட்கிறேன். சுரேஷ், நீ சுட்டதை நான் மறுக்க சொல்லல. வாழ்க்கையில நீ அனுபவிச்ச சித்திரவதைகளை சொல்லு. பொறுக்க முடியாத ஒரு நிலையில தான் இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லு. மத்ததெல்லாம் நான் பார்க்கிறேன். வேண்டாம் சுரேஷ், எல்லா உண்மைகளும் என்னுடைய செத்து போகட்டும். தேவி தேவி, நான் உன்னை பிச்சை கேட்கிறேன். பெரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லாதே சுரேஷ். Then what? பல வருஷங்களுக்கு முன்னாலே உன்னுடைய அன்பு எனக்கு கொடுன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இப்பதான் கேட்கிறேன். இந்த வழக்கில இருந்து உன்னை காப்பாத்த எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு பிளீஸ். வாழ்க்கையில தோத்து போனவன்னா இந்த வழக்கிலையாவது ஜெயிச்சு காட்டுறேன். உன் விருப்பம் போலவே செய்யணும். ஆனா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என்னது? நீ இந்த வழக்கை நடத்துறதுனால எந்த காரணத்தை கொண்டு கிருஷ்ணா என் மகதான யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அப்புறம் இந்த விசாரணை நடக்கும் போது கிருஷ்ணா அருண் 2 பேரும் கோர்ட் பக்கமே வராம நீதான் பாத்துக்கணும். அவங்கள பார்த்தா வேதனையாலேயே நான் செத்து போடுவேன் சுரேஷ். அதுக்கப்புறம் நீ வழக்கு நடத்தியும் பிரயோஜனம் இல்லை. சரி, நான் மேலாக வேண்டியதை கவனிக்கிறேன். உனக்கு தெரிஞ்ச வரையில மீராபாய்க்கு தன் புருஷன் மீது, அதாவது இறந்து போன பரந்தாமன் மீது வெறுப்பு இருந்துச்சு இல்லையா? ஆமாங்க. வெறுப்புன்னா அது எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப இருந்துச்சுங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி ஏதாச்சும் ஏடாகோடமா நடக்கும்னு எதிர்பார்த்தேன். அது நடந்தே போச்சுங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஏப்பா, உன்னுடைய எஜமானி அம்மாவுக்கு அவங்க புருஷன் மேல வெறுப்பு இருந்துச்சுன்னு சொன்னியே, எதை வச்சுக்கிட்டு அப்படி சொன்ன? கட்டின புருஷனை வீட்டுக்குள்ள விடாம கேட்டுக்கு வெளியிலேயே நிறுத்தி வைக்க சொல்லி உத்தரவு போட்டாங்களே, இது பத்தாதுங்களா? அவங்க உத்தரவு போட்டாங்க, நீ என்ன செய்த? நான் உள்ள விடலைங்களே, அம்மா கிட்ட சம்பளம் வாங்குறேன்னு. அந்த பரந்தாமன் எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியுமா? ஐயோ பாவம், ரொம்ப அப்பாவிங்க. அவர் அப்பாவின்னு உனக்கு எப்படி தெரியும்? தினம் வந்து தன் குறைய என்கிட்ட ஒரு வாட்டம் அழுதுட்டு போவாருங்க. என்ன சொல்லி எழுவாரு? ஒண்ணும் இல்ல, கட்டிக்கிட்ட சம்சாரம் அப்படி இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாருங்க. வருத்தப்படுறது சரியா? அவங்களை திருத்த முயற்சி பண்ணவே இல்லையா? ஏன் பண்ணாம எத்தனை வாட்டி பணிவா சொல்லி பார்த்தாரு, கெஞ்சி பார்த்தாரு, மிரட்டி பார்த்தாருங்க. ஆமா, நீதான் அவர் கேட்டுக்குள்ளேயே விடுறது இல்லையே. அவர் எப்படி கெஞ்சினாரு, எப்படி மிரட்டினாரு? ரோட்ல நின்னுட்டேவா? உனக்கு சம்பளம் கொடுக்கிற எஜமானி அம்மாவுக்கு நீ துரோகம் பண்ணிருக்கிற. ஏன்னா அந்த பரந்தாமன் உனக்கு அடிக்கடி லஞ்சம் கொடுத்துட்டு வந்திருக்கிறார். லஞ்சமா? சம்திங். எங்க அப்பான சத்தியமா கிடையாதுங்க. பரந்தாமன் பணம் வாங்கிட்டு போகும்போதெல்லாம் உனக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்திருக்கிறாருங்கிற விவரத்தை இந்த டைரியில எழுதி வச்சிருக்கிறாரு. ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி 30 ரூபாய், செப்டம்பர் மாசம் 4ஆம் தேதி 40 ரூபாய், அக்டோபர் மாசம் 13ஆம் தேதி 50 ரூபாய் வாங்கியிருக்கிறேன். ஐயோ, அநியாயம், அக்கிரமா! அந்த மனுஷன் 10 ரூபாய்க்கு மேல நயா பைசா கொடுத்ததில்ல. That's all, Your Honor. அந்த டைரி நான் பார்த்தாங்க. தேவையில்லை. இது என்னுடைய சொந்த டைரி. இதுல வெறும் டெலிபோன் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். என்னுடைய முக்கியமான சாட்சி ஹைதராபாத்தை சேர்ந்த ராதாபாய்